ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாண்டவர்கள் மீது கடும் கோபப்பட்டு வாசுதேவ கிருஷ்ணன் சகுனியை பெருமைப்படுத்தினாரா? சகுனிக்கும் கிருஷ்ணருக்கும் பகையாகவே இருந்து வந்தது. ஆனால் எதற்காக சகுனியை பெருமைப்படுத்தி கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் கோபப்பட்டார் என்பதை பற்றி மகாபாரத கிளைக்கதை ஒன்றை தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருஷேத்திர யுத்தத்தில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்காக அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்கள் பெரிய யாகம் ஒன்று நடத்தினார்கள். அந்த யாகத்தில் வாசுதேவ கிருஷ்ணன் கலந்து கொண்டார். போரில் மரணமடைந்தவர்கள் சொர்க்கத்தை அடைய அவரவர்க்குரிய பாகத்தை எடுத்து வைத்து விட்டீர்களா என்று கிருஷ்ணர் கேட்கின்றார். அதற்கு அர்ஜுனன், தயாராக உள்ளது மாதவா. முதலில் பீஷ்மர், பிறகு துரோணர் என்று வரிசையாக தயார் செய்து விட்டோம் என்று அர்ஜுனன் சொன்னதும், யாகத்தின் முதல் பாகத்தை யாருக்கு அளிக்கப் போகிறீர்கள் என்று கிருஷ்ணன் கேட்கின்றார். குலத்தின் தோன்றலுக்கு காரணமான பீஷ்மருக்குத்தான் முதல் பாகத்தை அளிக்கப் போகிறோம் என்று யுதிஷ்டிரன் சொல்கின்றார். வீரமரணம் அடைந்தவர்களுக்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனிக்குத்தான் அளிக்க வேண்டும் என்று மாதவன் சொன்னதும், சகுனியின் பெயர் கேட்ட உடனே பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடுமையாக கோபம் வருகின்றது. மாதவா, தங்களுக்கு என்ன ஆயிற்று? யாகத்தின் முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை. அவற்றை பாவி சகுனிக்கு அளிப்பதா என்று பீமனின் கோபம் வார்த்தைகளாய் வெளிப்பட்டது. அதற்கு வாசுதேவ கிருஷ்ணன், அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவன்தான். பீஷ்மரை விட அந்த நயவஞ்சகமான சகுனி சிறந்தவரா? அவருக்கு எப்படி வீரமரண மரியாதை அளிக்க முடியும் என்று அர்ஜுனன் கோபமாக கேட்கின்றான். அர்ஜுனா, வீர மரணம் என்பது போர்க்களத்தில் தன் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துறப்பது என்பதல்ல. தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எவ்வளவு தடை வந்தாலும் தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் உயிர் துறப்பதுதான் வீர மரணம். இதில் பீஷ்மரை விட சகுனியே உயர்ந்தவன் என்று வாசுதேவன் சொல்கின்றார். பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம். போரில் பாண்டவர்கள் தோற்கவில்லை, ஆனால் எங்களை அழித்துவிட வேண்டும் என்ற சகுனியின் லட்சியமும் நிறைவேறவில்லையே என்று யுதிஷ்டன் கேட்கின்றார். அதற்கு கிருஷ்ணர், இந்த யுத்தத்தில் உடன் பிறந்தவர், உற்றார் உறவினர், பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள், நடைப்பிணமாய் வாழ்பவர்கள். என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்தது. உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்றா சொல்கிறீர்கள் என்று கிருஷ்ணரின் கேள்விக்கணைகளில் இருந்த உண்மையை தாங்க முடியாமல் பாண்டவர்கள் தலைகுனிந்து நிற்கின்றார்கள். அர்ஜுனன், மாதவா, அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியமும் துரியோதனனுக்கு வெற்றியை தேடி தருவதில் தானே இருந்தது. அது நிறைவேறவில்லையே. கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனரே என்று அர்ஜுனன் கேட்டதும் கிருஷ்ணர் சிரிக்கின்றார். அர்ஜுனா, எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான். ஒரு புறம் 100 எதிரிகள், மற்றொரு புறம் 5 எதிரிகள். உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறிய பல செயல்கள் மூலம் தனது 100 எதிரிகளையும் உங்கள் மூலமாகவே அழித்து உங்களையும் நடைப்பிணமாக்கியவன்தான் சகுனி என்பதை அறியாமல் பேசுகின்றாய். அதுவரை மௌனமாக இருந்த துரியோதனனின் தந்தை திருதராஷ்டிரன், வாசுதேவா, கௌரவர்களை அழிப்பதுதான் சகுனியின் லட்சியமா? எதற்காக என்று பதட்டமாய் கேட்கின்றார். கௌரவர்களை மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறறுப்பதே அவனது லட்சியம். அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது. அதனால்தான் கௌரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து சகுனி தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டான். பாம்பென்று தெரியாமல் பால் வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகி போய்விட்டேன் என்று
திருதராஷ்டிரன் பல் கடித்துக் கொண்டே காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்துகின்றார். பாம்பல்ல, அவன் அடிப்பட்ட புலி. பழிவாங்க காத்திருந்தான். நேரம் வாய்த்ததும் பயன்படுத்திக் கொண்டான். சகுனி துரோகி, நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்று திருதராஷ்டிரன் கோபப்படுகின்றார். இங்கிருக்கும் எவரையும் விட சகுனி நல்லவன்தான். உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால், அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை கொன்று பழி வாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால், திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவன் என்றால், தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்த சகுனி, அதற்கு காரணமான உங்கள் குலத்தையே அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவன் என்று வாசுதேவ கிருஷ்ணன் சொல்கின்றார். கிருஷ்ணா, சகுனியின் குடும்பம் அழிக்கப்பட்டதா? என் மனைவியின் சகோதரன் என்பதால் நான் தான் அவனை வளர்த்து வந்தேன். அவன் குடும்பத்தை அழித்தது யார் என்று திருதராஷ்டிரன் கதறி கேட்கின்றார். அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். அது இருக்கட்டும். நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் பாகம் அளிப்பீர்களா இல்லையா என்று கிருஷ்ணர் கோபமாக கேட்கின்றார். அதற்கு பாண்டவர்கள், மாதவா, யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு அளிப்பதை எங்கள் மனம் ஏற்கவில்லை என்கிறார்கள். நல்லவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர்தான் என்பதை அறிவீர்களா? உங்கள் குலத்தின் பெருமை குறைந்துவிடக் கூடாது என்று பீஷ்மர் சகுனியின் குடும்பத்தையே அழித்து மறைத்து விட்டார். அதில் தப்பி பிழைத்தவன் சகுனி ஒருவன்தான். யுத்தத்தை வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்கள் ஆகும் பொழுது அவன் கொண்ட லட்சியம் நிறைவேற சகுனி செய்த செயல்களும் தர்மங்கள்தான். அதை கேட்டு பொங்கி எழுந்த பீமன், திரௌபதியை துகிலுரிய வைத்தது சகுனி செய்த தர்மமா என பீமன் கேட்கின்றார். பீமா, யோசித்துப்பார். அன்றைய நிகழ்வில் எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் அன்று கூறினான். அந்த சமயத்தில் எங்களுக்கு பதிலாக கிருஷ்ணன் தாயம் உருட்டுவான் என உங்களில் எவரேனும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது. என்னை ஒரு முறை கூட தங்களில் ஒருவர் கூட நினைத்து பார்க்கவில்லை. அங்கு போட்டி யுதிஷ்டனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே நடந்தது தவிர சகுனியுடன் அல்ல. அந்த இடத்தில் தாயக்கட்டைகளைப் போல் சகுனியும் ஒரு கருவிதான். திரௌபதியின் அவமானம் சகுனியால் திட்டமிடவில்லை. அதற்கு முழு பொறுப்பு யுதிஷ்டனும் துரியோதனனும் தான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் பார்வையாளன்தான் என்று கடுமையான சொன்ன கிருஷ்ணரை சகாதேவன் பணிகின்றான். மாதவா, அண்ணன் பீமனை மன்னியுங்கள். நீங்கள் கூறி அதை மறுத்த அவப்பெயர் எங்களுக்கு வேண்டாம். தாங்கள் கூறியது போல் யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே அளிக்கப்படும் என்று சொல்லி பாண்டவர்கள் மாமன் சகுனியின் பெயரில் யாகத்தின் முதல் பாகத்தை அளிக்கின்றார்கள். யாகம் முடிந்ததும் கிருஷ்ணர் கிளம்பிவிட்டார். ஆனால் சகாதேவன் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து செல்கின்றான். கிருஷ்ணா, சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன் வந்தது ஆச்சரியமாக உள்ளது. இதற்கு நிச்சயம் வேறு காரணம் இருக்கும். அதை நான் அறியலாமா என்று சகாதேவன் கேட்கின்றார். சகாதேவா, இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுவதும் நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தவன் சகுனி ஒருவன்தான். அது பக்தியாக இல்லாவிட்டாலும் என்னையே நினைத்திருந்தாலும் அவனும் என் பக்தன்தான். அவனுக்காக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் விரும்பாவிட்டாலும் அவனை என் பக்தனாக நான் ஏற்றுக்கொண்டதால் தான் யாகத்தின் முதல் பாகத்தை சகுனிக்கு அளிக்க வைத்து அவனை பெருமைப்படுத்தி உள்ளேன். என்னை விரும்பி நினைப்பதோ விரும்பாமல் நினைப்பதோ என்னை நினைப்பது மட்டுமே முக்கியம் என்று வாசுதேவ கிருஷ்ணன் சகுனியை பெருமைப்படுத்திவிட்டு புன்னகையுடன் கிளம்புகின்றார்.